Hello, Chedi variants. Welcome to the part 4 of the ZZ plant. The ZZ plant பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். மறுபடியும் ஒரு சில டாப்பிக்லாம் கூட நம்ம பேசியிருப்போம். ஏன்னா இந்த பிளான்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட்டு. ஸோ நான் போன பார்ட்டில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன நான் சொல்கிறேன், முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதை ஃப்ளவர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். லைக் நான் சொன்னோடனே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது சைட்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது ஜிசி பிளான்ட்டு கிடையாது ப்ரோ. ஜிசி பிளான்ட்டு வந்து ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல வரும். ஃப்ளவர் அதோட ஷூட் பக்கத்துலேருந்தே வரும். நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ளவர். ஒரு சின்ன கான் மாதிரி இருக்கும் அதோடய ஃப்ளவர். அது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஃப்ளவர்ஸ். ரொம்ப மெச்சூர்ட் பிளான்ட்டில் வளர, ஏன்னா இந்த பிளான்ட்டே வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃப்ளவரிங்னால் அது ரொம்ப இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து அந்த அந்த ஃப்ளவரை வந்து நம்ம வந்து சீட் பண்ண முடியுமுன்னு கேட்டால் பண்ண முடியாது. அந்த ஃப்ளவர் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ சீடு. நான் சொன்ன மாதிரி இது எப்படி வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, இது எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லீஃப் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துப்பாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லீஃப் வந்து நீங்கள் கொக்கோபிட் வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் ரெண்டும் தனியாக அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா எப்பயுமே வந்து மாய்ஸ்சராக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ரிப் இரிகேஷன் மாதிரியோ ஏதோ பண்ணி மாய்ஸ்சராக இருக்க மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த லீஃபை டிப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் இல்லை 3 மாதத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ரைசோம்ஸ் பல்ப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஒரு லீஃப் கீழேயுமே ஒரு பல்ப் வந்துடும் குட்டி குட்டியாக. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளான்ட் இந்த ஃபுல்லாக அந்த ஷூட் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க 20-25 செடி நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி உருவாக்கலாம். இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ரொம்ப மிட் சைஸ் நீங்கள் தானே கல்டிவேட்டே பண்ணி ரீசேல் பண்ணுவோம். நீங்கள் வந்து கமர்ஷியல் ரேட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 40 ரூபா 50 ரூபா அந்த மேனிக்கு வந்து நீங்கள் வந்து நர்சரிக்கு வந்து நீங்கள் வந்து நாற்று கொடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஃப்ளவர்லாம் வந்துச்சு, இது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது உண்மையாக அந்த ஃப்ளவர் வருது ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி பிளான்ட்ஸு ஃப்ளவர் விட்ட பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 650 அந்த மாதிரி ரேஞ்சு கூட வந்து மார்க்கெட் வந்து செல் பண்ணுவாங்க. இட்ஸ் மெச்சூர்டான அது அந்த மாதிரி பிளான்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக்மெண்டேஷன் வந்து நல்லா அடிக்கிற க்ரீன், அப்படியே சூப்பர் க்ரீன். இந்த க்ரீன் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலரில் ஒரு டைப் ஆஃப் ஜிசி பிளான்ட் இருக்குது. இது கொஞ்சம் ரேர். இது பேசிக் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா சின்னதே வந்து 400-500 அந்த ரேஞ்சுக்கு வரும். நீங்கள் ஜிசி பிளான்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ரெகுலர் ஜிசி பிளான்ட்டே வாங்கிக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இது எப்படி வந்து நம்ம வந்து இப்போ நான் ரூட் ராட் ஆகிடுச்சு, நான் ஓவர் தண்ணி ஊற்றிட்டேன், ரூட் ராட் ஆகிடுச்சு, இது எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே எந்த பிளான்ட்டுமே வந்து ரூட் ராட் ஆகிடுச்சு அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் இருக்க டீபாட்டிங் பண்ணிவிடுங்க. டீபாட்டிங் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண்ணை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதான் டீபாட்டிங். அஃப்கோர்ஸ் அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேரில் இருக்க மண்ணையும் ஃபுல்லாக எடுத்து உதறிட்டு அந்த வேரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தெரியும், நீங்கள் டச் அண்ட் ஃபீல் தான். அந்த வேரை டச் பண்ணிங்க அழுகி போயிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணிடுங்க. ப்ரூன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இன்னொரு பாட்டில் வந்து நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணிடுங்க. ஆனால் அந்த கிழங்கே வந்து ஃபுல்லாக வந்து அழுகி இருக்குது, தொட்டாலே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் வரது. நீங்கள் என்ன தான் கொண்டே ட்ரை பண்ணாலுமே அந்த பிளான்ட் வந்து இட்ஸ் ராட்டன் பிளான்ட்டு. ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லீவ்ஸ் ஃபுல்லாகவே அழுகியிருக்கும். ஸோ அந்தளவுக்குலாம் நீங்கள் தண்ணி ஊற்ற டெய்லி வாட்டரிங் பிளான்ட் கிடையாது. டெய்லி வாட்டர் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட் வந்து செத்து போயிடும். ஸோ இது ப்ரூனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ப்ரூனிங் பெனிஃபிஷியல் தாங்க. ஸோ ப்ரூனிங் வந்து ஒரு ஷூட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது இதெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணிடலாம் நீங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு லீஃப் வந்து டேமேஜாக இருக்குது, அது மாதிரி ஏதாவது ப்ரௌனு இல்லை ஏதாவது கலர் மாறிடுச்சு அப்படின்னா யூ கேன் ப்ரூன் இட். ப்ரூனிங் வந்து இதில் ரொம்ப தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ புது பிளான்ட்டை நீங்கள் வாங்குறீங்க, இது கேர் என்னன்னு சொன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் தேவை. நான் சொன்ன மாதிரி கேர் ஃப்ரீ பிளான்ட்டு 15 டேஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த கிழங்குன்னு நான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து இந்த கிழங்கு வச்சு நான் கல்டிவேட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நீங்கள் அந்த கமெண்ட்டில் கேட்டபோது நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கிழங்குல கல்டிவேட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் லீஃபில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். பட் கிழங்குங்கிறது வந்து ஃபாஸ்ட் மெத்தடும் இருக்குது. கிழங்கு வந்து டிவிஷன் பண்ணிடணும். கிழங்கு வந்து பாதியை வெட்டிடுவாங்க. அந்த உருளைக்கிழங்குல பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணக்கூடியது. ஆனால் அது என்ன அப்படின்னா அதில் வந்து ஓவர் மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிழங்கு வந்து டக்குன்னு வந்து
அழுகி போயிடும். ஸோ லீஃப் இப்போ ப்ராபகேஷன் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸ்டெம்மும் பண்ணலாம். ஸ்டெம்மை நம்ம இங்கேருந்து கட் பண்ணி வச்சு இதையுமே நம்ம வந்து கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். என்னென்னா பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ராபகேஷன் மெத்தட் வந்து 4 to 5 months அப்படின்னா ஸ்டெம் வச்சா வந்து உடனே வரும். பட் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, அது இப்போ ஒரு வளரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பிளான்ட்டே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுதில்ல. இந்த ஒரு ஷூட் ஃபுல்லாக இந்த ஒரு ஷூட் கஷ்டப்பட்டு வருது, 3 to 4 months கழிச்சு தான் ஒரு ஷூட்டே வரப்போகுது. அப்படிங்கிற போது இந்த ஷூட்டே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதே வந்து லீஃப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 லீஃப் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 மாதத்தில் வந்து ப்ரொபகேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சான்சஸ் இங்கே டிசீஸ்லாம் எதுவுமே வராதுங்க. இது வந்து ஒரு காட்டுச்செடி, நம்ம பையன் வந்து காட்டுப்பைய மாதிரி காட்டுச்செடிங்க, ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவன். பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் வெரி வெரி ஹெல்த்தி, இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இவன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் டு தி கோர், இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி. அந்த அளவுக்கு வந்து நோய் அதெல்லாம் எதுவும் வராது. பூச்சியே கூட ரொம்ப கம்மியாக தான் எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து சொல்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடையாது, அதெல்லாம் வந்து சாப்பிடலாம் செய்யாது. இது மாதிரி இங்கே வந்து மீலி பக் வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. அப்படியே வந்தாலும் நியூ ஷூட்டுக்குள்ளே வேணால் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கும், அப்புறம் அதுவும் போயிடும். மற்றபடி ஆடு மாடுலாம் கூட சாப்பிடாது. நான் சொன்ன மாதிரி இதில் மைல்டு டாக்ஸிசிட்டி இருக்குது. டாக்ஸிசிட்டினா லைட்டாக மைல்டு பாய்சனிங் எலமெண்ட் இருக்குது. பட் அந்த எலமெண்ட் வந்து ஒரு ஷ்ரிம்ப்பு கூட கொள்ளாது, அந்தளவுக்கு மைல்டான ஒரு டாக்ஸிசிட்டி. ஸோ அதனால் வந்து இப்போ ஆடு மாடுலாம் வராது. அது ஆடு மாடுக்கு வந்து பயங்கர சென்ஸ் ஜாஸ்தி. இப்போ இந்த செடி சாப்பிடணுமா சாப்பிடாதான்னு சொல்லி அதுக்கு தெரியும். நம்ம நினச்சிட்ருப்போம் அதுக்கு வந்து நம்மளோட வந்து சென்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அப்படி நினைக்காதீங்க. நம்ம அந்த காகிதப்பூன்னு சொல்லணும், போகன்வில்லா, அதுவும் கூட தான் க்ரீனாக இருக்குது. நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம். ஸோ ஆடு மாடு அதில் போய் சாப்பிடாது. சம்டைம்ஸ் வந்து முள் இருக்கும், அதான் சாப்பிட்லான்னு சொல்லுவோம். நான் இலையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஆடு மாட்டு கொடுத்து பாருங்கள், சாப்பிடாது. ஸோ அதுக்கு தெரியும், அதுக்கு வந்து எது வந்து சாப்பிடணும் எது சாப்பிட வேணாம்னு சொல்லி தெரியும். சேம் வைஸ் இந்த பிளான்ட் வந்து ஆடு மாடுகள் கேட்டில்ஸ் எதுவும் சாப்பிடாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூ கேன் கீப் இட் அவுட் சைட். அப்புறம் அதேமாதிரி ஜிசி வந்து எப்படி வந்து இன்டோரில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வைக்கலாமான்னு சொல்லி ஒரு ப்ரோ வந்து என்னை கேட்டிருந்தீங்க. ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வைக்கலாம் ப்ரோ, இது ஜஸ்ட்டு வந்து ஒரு அழகுக்கு தான், மற்றபடி இதோட ரியல் பெனிஃபிட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. மற்ற செடியிலேயே நீங்கள் ஸ்டோன்ஸ் போட்டு வைக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் போட்டதுனால ஒரு லுக்குக்கு தான், ஒரு இன்சைடில் வச்சுருக்கோம், ஒரு லுக்குக்காக நம்ம வந்து இதை போட்டதை தவிர மற்றபடி ரியல் பெனிஃபிட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான். இந்த சிசி பிளான்ட் எப்படி கல்டிவேட் பண்ணுறது, இதை நீங்கள் வீட்டில் எப்படி பராமரிக்கிறது, அதே மாதிரி இது எப்படி எவ்வளோ தண்ணி ஊற்றணும், A to Z நான் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாருன்னா தாராளமாக ஒரு 2-3 இலையை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் நீட்டாக நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பிடுங்கக்கூடாது. அது வந்து சரிப்பட்டு வராது. என்றைக்குமே வந்து கட்டர் வச்சு அழகாக இந்த ஜாயின் ஆகிற இடத்துல வந்து நீட்டாக கட் பண்ண சொல்லுங்கள். கட் பண்ணிட்டு ஒரு 2-3 லீஃப் எடுத்துகிட்டு போய் அழகாக நான் சொன்னேன், அது பேர் லீஃப் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி கொண்டு மாய்ஸ்டரான இடத்த வச்சு பாருங்கள். ஒரு 3 to 4 months வந்து வளர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து எக்ஸ்பெடிட் பண்ணும் ட்ரிக் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வளரணும் அப்படின்னா என்பிகே நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அந்த என்பிகே வந்து மைல்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் போடுங்க. நான் வந்து ஆர்கானிக் தான்ப்பா, நான் அதெல்லாம் போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா யூ நீட் டு வெயிட் பேஷண்ட்லி. கொஞ்சம் ஒரு சம்டைம்ஸ் ஓப்பனாக சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காரு 9 months அப்புறம் தான் போகிறோம் எனக்கு அந்த கிழங்கு வந்தது அப்படின்னாரு. ஸோ இட் டேக்ஸ் டைம். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வளர்ந்துடும்.